ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பொடி ரெசிபி வேர்க்கடலை பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த வேர்க்கடலை பொடி செய்கிறதுக்கு குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். அதே சமயம் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வேர்க்கடலை பொடி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் அதில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதும் அதை நம்ம தனியாக தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததா அதே பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாவும் சேர்த்து மிதமான சூட்டில் நல்லா வறுத்து நம்ம தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததா அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 3 காஞ்ச மிளகாவும் 2 பல்லு பூண்டும் சேர்த்து மிதமான சூட்டில் நம்ம வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகாவை உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த பொடியில் காரம் கம்மியாக இருந்தால் போதுன்றதால நான் 3 காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். பொதுவாக வேர்க்கடலை கொஞ்சம் இனிப்பாக இருக்குன்ற காரணத்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லா பொருட்களும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை நம்ம மிக்சி ஜாரில் கொட்டி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையில் கொஞ்சமாக வேர்க்கடலை பொடி அரைக்கிறதால எல்லா பொருட்களையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சிட்டேன். நீங்கள் ஒரு வேளை நிறைய அளவு வேர்க்கடலை பொடி அரைக்கிறீங்க அப்படின்னா வேர்க்கடலை தவிர மற்ற பொருட்களை முதல்ல மையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலை சேர்த்து கொரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வேர்க்கடலை பொடியில் நல்லெண்ணெய் விட்டு கலந்து இட்லி தோசைக்கு சைடிஷை வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே பொடியை சூடான சாதத்தில் சேர்த்து நெய் விட்டு கலந்தும் சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.